ஹலோ ஃபார்மர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆனந்த் அக்ரோ கேர் அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த சைஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயோஸ்டிமுலண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உயிரி ஊக்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது அமினோ ஆசிட்ஸும் புரோட்டீன் ஹைட்ரோலைசைட்ஸும் இருக்குது. இந்த ரெண்டுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள்லேருந்து இயற்கை முறையில் பெறப்பட்டது தான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பயோஸ்டிமுலண்ட். ஸோ அதனால் இது வந்து முழுக்க ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் இதை பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களில் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, இதை வந்து நம்ம எந்த ஒரு காய் வகை பயிருக்கோ இல்லைனா பழ வகை பயிருக்கோ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிரில் வரக்கூடிய மகசூலோட சைஸ், அதாவது மகசூலோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் அந்த மகசூலோட நிறத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் அதோட சுவை அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. ஸோ இது வந்து எந்த ஒரு காய்கறி பயிராக இருந்தாலும் இல்லை பழ வகை பயிராக இருந்தாலும் அந்த பயிரில் வரக்கூடிய மகசூலோட, அதாவது காய்கறியாக இருக்கட்டும் இல்லை பழங்களாக இருக்கட்டும், அதோட ருசி, நிறம், அளவு என எல்லாத்தையுமே அதிகரிக்கிறது மூலிமா இது வந்து ஒரு இன்டைரக்டான ஈல்டு என்ஹான்சராக வேலை செய்யுது. அதாவது மறைமுகமான மகசூல் ஊக்கி அது வந்து செயல்படுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பழ வகை பயிர்களுக்கும் காய் வகை பயிர்களுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தணும்னா கிடையாது. இது வந்து பூ வகை பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். பூ வகை பயிர்களில் பயன்படுத்தும் போது அந்த பூக்களோட நிறத்தை தெளிவுபடுத்துறதுக்கும், அதாவது நிறம் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய கலரோட இன்னும் பிரைட்டராக அந்த கலரை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அதோட சைஸை அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இந்த ரெண்டு இல்லாமல் எந்த ஒரு பயிர்களையுமே இருந்து வரக்கூடிய மகசூல் வந்து சுலபமாக அதோட தன்மையை தக்க வச்சுக்கிறதுக்கும் அறுவடை செய்த பிறகு குறுகிய காலத்தில் வேகமாக வாடுறதை தவிர்க்கிறதுக்கும் இது வந்து பயன்படுது. அதுவும் குறிப்பாக கிரேப்ஸ், அதாவது திராட்சை பயிரில் வந்து இதை அதிக அளவு பயன்படுத்துகிறாங்க. அதுவும் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பிஞ்சுகள் பிடித்த பிறகு ஒரு 4-5 நாட்களில் இந்த சொல்யூஷன், அதாவது இந்த சைஸ் ஃபாஸ்ட் சொல்யூஷன் வந்து மேக் பண்ணி அதில் அந்த பிஞ்சுகள் எல்லாமே, அதாவது அந்த திராட்சை கொத்துக்கள் எல்லாத்தையுமே முக்கி எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அதிலேருந்து ஒரு 4-5 நாட்களில் 2வது முறை முக்கி எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு 3வது முறை வந்து அறுவடை செய்யக்கூடிய நிலை வந்தபோது திருப்பி சொல்யூஷன் மேக் பண்ணி முக்கி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அறுவடை செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 தடவை திராட்சை கொத்துக்களை முக்கி எடுக்கும் போதுமே பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து வேறுபடுது. அதாவது முதல் தடவை திராட்சை கொத்துக்களை முக்கி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் கலந்து சொல்யூஷன் மேக் பண்ணி அதில் வந்து காய்களை முக்கி எடுக்கிறாங்க. அண்ட் 2வது முறை 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml அப்படிங்கிற விதத்தில் கலந்து காய்களை முக்கி எடுக்கிறாங்க. அண்ட் 3வது முறை அறுவடைக்கு முன்பு 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் கலந்து அந்த சொல்யூஷனில் திராட்சை கொத்துக்களை முக்கி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 நேரம் இந்த காய்களை முக்கி எடுக்கிற மூலயமா திராட்சைகள் மேலெல்லாம் ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பு உண்டாகுது. அதாவது ஒரு ஷைனிங்கான கோட்டிங் உருவாகுது. ஸோ இந்த கோட்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, காய்கள் நீண்ட நாட்களுக்கு அழுகாமல், காய்கள் வாடாமல் அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நிறம், சுவை இது எல்லாத்தையுமே தக்க வச்சுக்கிறதுக்கான தன்மையை இந்த காய்கள் கொடுக்குது. ஸோ இப்படி கொடுக்குற மூலயமா அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய காய்கள் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் நீண்ட நாட்கள் தெளிவாக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் இந்த சைஸ் ஃபாஸ்ட்டை வந்து நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ எல்லா வகையான பயிர்களோட மகசூலையுமே இது வந்து சுலபமாக வாடாத அளவுக்கு தக்க வச்சுக்கும். ஸோ இது வந்து குறிப்பிட்டு யார் யாருக்கு உதவும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு பயிர் செஞ்சிருந்தாலும் அதிக அளவு பயிர் செஞ்சு அதிக அளவு மகசூல் அறுவடை செய்கிறவங்களுக்கு உதவும். அதே நேரத்தில் நீண்ட தூரம் எடுத்துகிட்டு போய் சந்தைப்படுத்துகிறவங்களுக்கும் இது வந்து உதவும். அண்ட் இது ஒரு நார்மலான ஃபாலியர் ஸ்ப்ரேக்கான டோசேஜ், அதாவது இலைவெளி தெரிவுக்கு பயன்படுத்தும் போது சாதாரணமாக எந்த ஒரு பயிருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 mlலேருந்து 2 ml வரை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் சாயில் ரென்ச்சிங்காக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரை பயன்படுத்தலாம். அதாவது 10 சென்ட் நிலத்திற்கு 100 mlலேருந்து 200 ml வரை நம்ம சாயில் ரென்ச்சிங் கொடுக்கலாம். அண்ட் இந்த சைஸ் ஃபாஸ்ட் பயோஸ்டிமுலண்ட்டை வந்து நம்ம பயிர்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபாலியர் ஸ்ப்ரேவை பயன்படுத்தும் பட்சத்தில் 15 நாட்கள்லேருந்து 20 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே சாயில் ரென்ச்சிங்கை பயன்படுத்தும் பட்சத்தில் 30 நாட்கள்லேருந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது, இதை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான குழிகள் கூடயும் சரி, நுண்ணூட்ட மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரத்தில் காப்பர் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பூஞ்சான குழியாக இருந்தாலும் சரி, இல்லைனா சல்ஃபர் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பூஞ்சான குழியாக இருந்தாலும் சரி, இந்த 2 பூஞ்சான குழிகள் கூட அதே நேரத்தில் எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் கூட சரி சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பயிர்களில் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இலைகள் கருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொல்லக்கூடிய டெக்னிக்கல் இருக்கக்கூடிய மருந்துகளோடு சேர்த்து இதை பயன்படுத்தாதீங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைஸ் ஃபாஸ்ட் பயோஸ்டிமுலண்ட்டோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/2 லிட்டரோட விலை வந்து 1650 ரூபாயிலேருந்து 1750 ரூபாய்க்குள்ளான விலையிலையும்,
1 லிட்டரோட விலை வந்து ரூ. 1150 ரூ. 1250 ரூபாய்க்குள்ளான விலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவையத்தில் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் நம்ம குறிப்பிடக்கூடிய விலை வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான். ஸோ ஆஃப்லைனில் வாங்கும் பட்சத்தில் அதோட விலை வந்து வேறுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு எந்த ப்ராடக்ட்டை பற்றியாவது தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கலர்பேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.